ஹாய் ஹலோ சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ சாட்டர்டே சண்டே எப்பவும் போல தாங்க போயிடுச்சு. உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் முன்னாடியே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் சேலரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சேலரி வந்துச்சு. சேலரி எப்படி கரைஞ்சிச்சுனே தெரியல. இஎம்ஐ கட்டினேன், வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கினேன், கரண்ட் பில் கட்டினேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே கம்மி. என் பஸ் பேருக்கு கூட வந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. தேதி பார்த்தா வெறும் 6. ஒன்று நான் 24 நாள் எப்படா கடத்துவேன் அப்படிங்கிறதே வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு காமன் பர்சன் லைஃப்பில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை தாங்க நான் சொல்லணும். ஸோ இது வாங்குற சம்பளத்துக்கு மீறி வந்து நம்ம செலவு பண்ணும்போது கண்டிப்பாக மாட்டிக்குவோம். நான் வந்து செலவு பண்ண விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கிட்டேன். ஸோ அந்த இஎம்ஐ போயிட்டுருக்கு. நான் வாங்குற சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% அதிக போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் வந்து ஒரு ஃப்ராட் நைட் வந்து வேலை பார்த்தனால அந்த கம்பெனியில் வந்து வெளில வர வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் கிடைக்கிற ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐக்காக போகணும்ல. நம்ம வாழ்க்கை இஎம்ஐக்காக தாங்க போகுது உண்மையாக சொல்ல போனால். ஸோ அதனால் ஏதோ ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணேன். இஎம்ஐ கரெக்டாக போகுது, ஃபேமிலி கரெக்டாக போகுது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சாதான் எனக்கு வந்து இந்த மாதமே போகுது. ஸோ உங்களில் எத்தனை பேர் இதே மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டிட்டு இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காமன் பர்சன் வீடியோஸ்லேருந்து விடைபெறுகிறேன். பாய். ஹாப்பி சண்டே.